ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூரி வம்சம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் முருங்கைக்கீரை. நெக்ஸ்ட்டு சைடு இன்க்ரீடியன்ட்னா பூண்டு, காஞ்ச மிளகா, பெரிய வெங்காயம். அப்புறமேட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் நான் பின்னாடி சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, எப்பயுமே தான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப ஆயிலியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகாவையும் வெங்காயம் ஒன்றா போட்டு கூட நீங்கள் வதக்கலாம். நல்லா பொன்னரமாக வர அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. இப்போ எல்லா ஊர்லேயுமே ரொம்ப பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, அந்த சிலிண்டர் பற்றாக்குறை, தட்டுப்பாடு, அது இதுன்ட்டு புக் பண்ணால் கூட சிலிண்டர் புக் ஆக மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. நம்ம குக்கிங் சேனல் போடுற நேரம் பார்த்தா அதை சிலிண்டர் ப்ராப்ளம் வரணும். நம்ம கால் வைக்கிற இடம்லாம் தண்ணி அடியாக இருந்தால் என்னங்க பண்ணுறது? இப்போ நல்லா வதங்கினோடனே உப்பு போட்டு, இந்த டைமில் நல்லா வதங்கினது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா கிளறி விடணும். சும்மா பரட்டி விடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரை போடும் போது நிறையா இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப கிண்டிகிட்டேலாம் இருக்க முடியாது. சும்மா பரட்டி அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே பரட்டி மட்டும் விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ஆக்சுவலாக முருங்கைக்கீரை எவ்வளோ ஆகும்னே தெரியும். சில பேர் முருங்கைக்கீரை நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன நினைப்பாங்க, இவ்வளோ கீரை இருக்குது அவ்வளோ பொரியல் வரும்னு நினச்சிப்பீங்க. நினைப்பீங்களோ இல்லையோ, நான் அப்படி தான் நினச்சேன் ஸ்டார்டிங்லலாம். முருங்கைக்கீரை அப்படியே ஒரு பெரிய தட்டில் குண்டா ஃபுல்லாக உருவி போட்டதுக்கப்புறம் நம்ம நினைப்போம், அப்பா இவ்வளோ கீரை இருக்குது யார் சாப்பிட்றது அப்படின்னு மாதிரி யோசிப்போம். கடாயில் போட்டு கிளறினதுக்கப்புறம் தான் தெரியும் இத்தினோடு தான் வரும் அப்படின்ட்டு. இது தெரியாமல் நான் ஆரம்பத்தில் சமைக்க ஆரம்பித்த டைமில் என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ கீரை இருக்குது அப்போ அவ்வளோ உப்பு போடணுன்ட்டு நல்லா நிறையா கையளவுக்கு உப்பு எடுத்து போட்டாச்சு. அது சுண்டுனப்போ தான் தெரிஞ்சது இத்தினோண்டு தான் வரும்ன்ட்டு. அந்த கீரை யாருமே சாப்பிட முடியல, ஃபுல் உப்பு. எனக்கு தெரியல இவ்வளோ கீரை இருந்தால் கூட சுண்டுனா இவ்வளோ தான் ஆகும்ன்ட்டு. நல்லா உப்பு கரிச்சு அதை அப்படியே தூக்கி தான் போட்டோம். அதை சாப்பாட்டில் கூட பிணைஞ்சு சாப்பிட முடியல, அந்தளவுக்கு உப்பு போட்டுட்டேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சுண்டுனதுக்கப்புறம், நல்லா எவ்வளோ வதங்கினதுக்கப்புறம், இதுக்கப்புறம் இது வதங்காது அப்படின்ற ஸ்டேஜில் எவ்வளோ கீரை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளறினதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறையா போட்டிங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து இப்போ அரைக்கிறதுக்கு அந்த மசாலா என்னென்னா, ஒன்றுமே இல்லை, பூண்டு, காஞ்ச மிளகா, தேங்காய். நீங்கள் வெறும் தேங்காய் கூட போடலாம். இது கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வெறும் தேங்காய் அரைச்சி போட்டால் கூட சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் தான் அந்த தேங்காய் திருவி போடுறது அதெல்லாம். இங்கெல்லாம் ஃபுல்லும் இதுதான், சின்ன கட் பண்ணி மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் ஒரு 2-3 வாட்டி பண்ணி எடுத்தாலே நல்லா அப்படி வந்துடும். தேங்காய் திருவல் மாதிரி வந்துடும். நல்லா குறை நிறைங்க சட்னி மாதிரி நல்லா மையெல்லாம்